வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரியது. குரு பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, ராசி தனுசு அல்லது மீனமா, வியாழக்கிழமை பிறந்தவரா, நீங்கள் எல்லோருமே குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. இன்னைக்கு ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து கொடுங்கள், நல்லது நடக்கும். கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். வடக்கு பார்த்து வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க தீபம் போட்டு பாருங்கள், வீட்டில் மங்களங்கள் அதிகமாகும், கெட்ட சக்தி ஓடி போயிடும். அப்போ எங்கள் மாமியார் போயிடுவாங்களா சார்லாம் கேட்கக்கூடாது, அது தப்பு. மாமியாருங்கிறது இன்னொரு அம்மா. எனவே நல்லது நடக்கும், நலம் பெறுவீர்கள். கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசாக இருந்தாலோ அல்லது தனுசு ரிஷபமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. இன்றைக்கி கோயிலில் நெய் தீபம் போடுங்க. கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மீனமாக இருந்தாலோ மீனம் துலாமாக இருந்தாலோ இன்றைக்கி நெய் தீபம் போடுறது நல்லது, வீண் சண்டைகளை குறைக்கும். எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார், அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு. அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மாதத்துக்கு 3 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. மிதுன ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற பண செலவு, தேவையற்ற நேர செலவு ஏற்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, ஏமாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை. மனதிலே அதனாலே வருத்தம் வரும். எப்படி குறைப்பது, தப்பிப்பது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் பழனியே போற்றி, ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் உங்களோட பலம் என்ன? விடாமுயற்சி, தைரியம், அளவிற்கு மீறிய தைரியம், பிடிவாதம். ஒத்துக்கவே மாட்டீங்க தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க, தோல்வி அடைஞ்சாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. வெற்றி. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல். உங்களுடைய பலம் வார்த்தையை பயன்படுத்துறது, யார்கிட்ட எங்கே எந்த மாதிரி பேசணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப புத்திசாலி. இன்னொன்று நிதானம். பொறுத்து அவர் தோற்று போயிடுவார்னு நினைக்கிறப்ப ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதுதான் உங்களோட சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும்.
அனுகூலமான எண் 9, 6, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. மனசு நிம்மதியாக இருக்குது, வீண் செலவு கிடையாது, மனசு சலனம் இல்லாமல் இருக்குது, திடமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க எங்கள் கண்ணே பட்டுருங்க. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உடம்புல அசதி, சோர்வு, ஒரு வெறுப்பு, ஒரு விதமான நமைச்சல், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், இதெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் திரிசூலமே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, கலக்கலான மகத்தான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதம், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கலக்கிறீங்க. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, பிடிவாதம், அது ஜெயிக்கும். நிதானம், அதுவும் ஜெயிக்கும். நல்ல குணங்களுமே நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. அது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லதாங்க செஞ்சேன், அவர் ஏங்க திட்டுறாரு அப்படிம்பீங்க. ஏன்? கிரக நிலைகள் நல்லா இல்லை. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்குது, வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை மேற்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற பிரயாணம், தேவையற்ற குழப்பம், இதெல்லாம் இருக்குது. அப்போ எப்படி தப்பிக்கிறது? எதை இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி, நவதுர்கையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. உங்களுடைய பலம் என்னங்க? பெருந்தன்மை, அறிவு, கூர்மையான திடமான அறிவு, மனசு திடம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கல், நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 முதல் 10:30 வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.